வெள்ள பாதிப்பு சம்பந்தமா திமுக சரியா கையாளணும்னு சொல்லி எல்லா கட்சியில குற்றச்சாட்டு இருக்காங்க. இப்ப தொடர்ந்து மழை பாதிப்புகள் தொடர்ந்து அங்க பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. எப்படி கையாண்டு இருக்காங்க திமுக சரியா கையாண்டு இருக்காங்க? நீங்க தான் ஊடகத்தில் காட்டிட்டு இருக்கீங்களா, அவ்வப்போது எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை ஊடகத்திலும் பத்திரிகைகளிலே காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். நிக்ஸாம் புயல் சென்னையிலே வந்தது. பெரிய காற்றும் இல்லை, அதிகமான மரங்களோ அல்லது மின்கம்பங்களோ சாய்வு இல்லை. கனமழையால் தண்ணீர் ஆங்கங்கே தேங்கி மக்களுக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பற்ற முறையில் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் பல்வேறு ஊடகங்களிலும் பத்திரிகையின் வாயிலும் பேட்டியளித்தார்கள். அப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் எவ்வளோ மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காமல் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற தவறான பொய்யான செய்தியை வெளிப்படுத்தினார்கள். மக்களும் அதை நம்பிவிட்டார்கள். அவர்கள் அறிவித்த அந்த செய்தியை நம்பிய காரணத்தினாலே இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் வடிகால் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் சொன்னார். அதோடு அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்களும் சொன்னார்கள், முதலமைச்சரும் சொன்னார். ஆனால் கனமழை பொழிந்த பிறகு ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நின்று தண்ணீர் தேங்கிய காரணத்தால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டது மட்டுமில்ல, அவர் வீட்டில் வைத்திருந்த உடைமைகளெல்லாம் பெரும் சேதத்துக்குள்ளாகிவிட்டது. 2-3 நாட்கள் அவர்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு நிலை உடைய தொலைக்காட்சியில் தான் நாங்கள் பார்த்தோம். இப்படி நிலைமை இருக்க இந்த அரசாங்கம் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. முழுமையாக வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டதா ஒரு தவறான பொய்யான செய்தி முதலமைச்சரும் துறையினுடைய அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களெல்லாம் தவறான பொய்யான செய்தி வெளியிட்டதின் விளைவாகத்தான் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோட இது டிசம்பர் 3 நாளில் மழை பெஞ்சுது நிக்ஸாம் புயலால் சென்னையில். அது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவிச்சிருக்கு, அதிக மழை பொழியும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும் என்று ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்தி வெளியிட்டும் ஊடகத்திலும் பத்திரிகைகளும் செய்திகளெல்லாம் வெளிவந்துவிட்டன. அப்படி இருந்தும் இந்த விடியா திமுக அரசு, இந்த பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி அதிக மழை பொழிந்து அதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அப்படி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் அரசு வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையிலே மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து உடனுக்குடன் செயல்பட்டிருந்தால் மக்களுடைய கோபத்துக்கு ஆளாகியிருக்க மாட்டார்கள். அதையும் இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இங்கே கனமழை பொழிகிறது, இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் டெல்லியில் நடைபெறுகின்ற இந்திய கூட்டத்தில் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். என் மாவட்டத்தில் கனமழையால் மக்கள் பாதிக்கிறாங்க, இதை விட்டுட்டு டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் போய் இவர் கலந்துக்கிறார். அப்படி என்றால் பல ஆட்சி அதிகாரம்தான் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஓட்டு போட்டு ஆட்சியில் அமைந்த மக்களை உதாசனப்படுத்தியிருக்கின்றார்கள். அவரை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம்.